வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் யூஸ் பண்ணுற சிஸ்டத்துக்கு ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த யூபிஎஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், டேபிள் ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணினேன். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது எந்த ஒர்க்குமே ஆகலை, ஆனே ஆகலை. ஏசி பவர் இன்புட் கொடுத்தாலும் ஆன் ஆகலை. இது எப்படி ரெடி பண்ண போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாருங்கள், ஏசி பவர் நான் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்பவும் ஆன் ஆகலை. இந்த மாதிரி ஆன் ஆகலைன்னா நாம் என்ன பண்ணோம்னா, ஓப்பன் பண்ணி நாம் இதைய பேட்டரியை வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிடுவோம். பேக் சைடில் திருப்பினீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு அதை வந்து கழட்டினீங்கன்னா ஒரு ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் போயிருந்ததுனாலும் உங்களுக்கு இந்த யூபிஎஸ் வந்து சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா? ஏசி பவர் நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஆகாது. இப்போ நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நாம் அந்த ஃபியூஸை செக் பண்ணுவோம். ஒரு ஃபியூஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு வரும். கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டத்துக்கு வந்து ஷட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற நீங்கள் ஒரு டேபிள் ஃபேனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பேட்டரி வந்து சீக்கிரம் அதோட ஆசிட் வந்து ட்ரைன் ஆகி எடுத்துக்கலாம். சீக்கிரம் அந்த பேட்டரி வந்து போயிடும். நான் வந்து டேபிள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணினேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. டேபிள் ஃபேனுக்கு மட்டும் யாரும் இது யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 4 ஸ்க்ரூவும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு லைட்டாக மேலே நீங்கள் தூக்குனீங்கன்னா அப்படியே கழண்டு வந்துடும். ஃப்ரண்ட் சைடும் தனியாக வரும். ஒவ்வொரு யூபிஎஸ் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். இதில் பேட்டரி கீழே இருக்குது, போர்டு பார்த்திங்கன்னா மேலே, பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இப்போ இந்த பேட்டரி கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேப் மாதிரி. அந்த ஸ்க்ரூவை கழட்டணும். அதுக்கு மேலே போர்டுக்கு மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். மேலே போர்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அது கீழே பாருங்கள் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டினா தான் நம்ம பேட்டரி எடுக்க முடியும். பவர் பின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அப்படி தெரியலனாலும் பக்கத்தால் ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுற அப்படி தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த யூபிஎஸ்ஸை எப்படி நாம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். இந்த பேட்டரிக்கு பதிலாக நம்ம கார் பேட்டரி வச்செல்லாம் யூஸ் பண்ணலாம். 2 பின்னையுமே பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர் எடுத்து டிசியில் 20ல் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வோல்டேஜே இல்லை, 0.1 இருக்குது. அப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இல்லை, சார்ஜே கிடையாது. அப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்டு. இந்த யூபிஎஸை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த யூபிஎஸ் எந்த யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஃபுல்லாக பேட்டரி வந்து டவுன் ஆனால் அந்த யூபிஎஸ் ஆன் ஆகாது. நீங்கள் வந்து தனியாக வந்து வேற ஒரு சார்ஜர் வச்சு சார்ஜ் போட்டு தான் மறுக்கு இதில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரியில் இந்த யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லைன்னா எந்த லைட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இப்போ என்கிட்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி நம்ம இந்த யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்.
ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்குங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்குவோம். இந்த லைட் ஆன் ஆகுதான்னு பார்த்துக்குவோம். பாருங்க, லைட் ஆன் ஆயிருச்சு. அப்போ இந்த யூபிஎஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பேட்டரி தான் போச்சு. இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணோம்னா இந்த யூபிஎஸ் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆகுது. அப்போ இந்த யூபிஎஸ்சில் பேட்டரி தான் போச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யூபிஎஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வரும், 1000 ருபீஸ் வரும். ஆன்லைனில் நல்லா இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 9 ஏஹெச்னு போட்டிருக்காங்க. ஆனால் 7 ஏஹெச் தான் உங்களுக்கு வெளியில் கிடைக்கும்.